ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ். சாதம் சப்பாத்திக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யணுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் அளவு இருந்த மாங்காய் உள்ள இருக்கிற விதை எடுத்துகிட்டு தோலோடையே கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தோல் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தோலை எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக மட்டும்தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது மூணுமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரணும், வெந்தயமும் நல்லா சிகப்பாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது கசப்பு தெரியாது. வெந்தயம் நல்லா செவந்து வந்ததும் இது கூட ஒரு 6லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் நீங்கள் எவ்வளோ எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். 8லேருந்து 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான காரம் இருக்கும். மிளகாய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சி எடுக்கணும். இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடிசை நறுக்கினது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இஞ்சி பூண்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணி தான் சேர்க்கணும். ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அதை துருவி கூட சேர்த்துக்கோங்க. சுத்தமாக சேர்த்துருக்கிறதே தெரியாது. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஓரளவு வறுப்பட்டுருக்கு. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டு தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் நல்லா பச்சை வாசனைலாம் போயிருக்கணும். நல்லா 2 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு இந்த வெந்தயம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் மிக்ஸ் வந்து பச்சை வாசனை போய் நல்லா வறுப்பட்டுருக்கு. இது அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்க்கும்போது நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதை செய்யும்போது முழுசும் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தோட கொஞ்சமாக அதை போட்டு நெய் இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக சாதத்துக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.